இல்லை மக்களை வழிநடத்த தலைவர்கள் சரியா இல்லை இல்லையா? மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழின்னு படிக்கிறோம். மன்னனே சரியில்லையே, மக்கள் எப்படி? மக்களுக்கு நீ எடுத்துட்டு போய் திணிக்கிறியே. இன்னைக்கு வர இளைய தலைமுறைக்கு வந்து நீ நல்லதை சொல்லிக் கொடுத்து, கல்வியை சொல்லிக் கொடுத்து, அவங்களுக்கு தேவையான அந்த விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, அவங்க வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட திறமை இருக்கு, அதை பத்தியான கல்வி முறைகளில் மாற்றத்தை கொண்டு வந்து நீ அப்படி வழி நடத்தாம இந்த சமூகத்தை தொடர்ந்து இந்த போதைகளை நீ எங்க தெரு திறந்து வச்சிருவ. மக்கள் குடிக்கிறானா எப்படி? குடிப்பகத்தை திறந்து வச்சிருவ. காவல்துறையில அவன் வந்து சரக்கு அடிக்காம போனோம் அப்படின்னு காவல்துறை அறிவுறுத்துது எப்படி? அப்படி எல்லா இடங்களையும் கடை போட்டு கூப்பிடுறியாப்பா வாவான்னு, எப்படி அமைதியா இருப்பான்? ஒரு நாள் அமைதியா இருக்கான், 10 நாள் அமைதியா இருக்கான், 100 நாள் அமைதியா இருக்கான், என்றோ ஒரு நாள் அவன் ஏதோ ஒரு மனநிலையில சரி அதை குடிச்சுதான் பார்ப்போம். போதை சாராயன்றது ரொம்ப காலம் தாமதப்பட்டு தான் வருது. முன்னாடி பாத்தீங்கன்னா பனங்கல், தென்னங்கல், பனம்பால், தென்னம்பால் இருந்தது கல்லு. இந்த கல்லு வந்து உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு ஆய்வுபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. அப்போ இந்த கல்லு வந்து ஏன் நீங்க வந்து இதை வந்து விற்பனைக்குரிய பொருளை நீங்க மாற்ற மாட்டீங்க? தென் மாவட்டங்கள்ல முழுமையா இந்த கல்லுக்கான ஒரு போராட்டமே ஒரு ஐயா நடத்திருக்காரு. ஆமா, கல் நல்ல சாமின்ட்டு ஐயா ஒருத்தர் பண்ணிருக்காரு. இந்த போராட்டங்களுக்கு நீங்க போராட்டம் அனுமதி கூட கொடுக்கறது இல்லை.